பல போராட்டங்களுக்கு பிறகு எப்படியே சிஎம் ஆயாச்சு. சிஎம் சார் ஃபர்ஸ்ட் என்ன ஃபைல்ல சைன் பண்ண போறாருன்னு தெரியலையே. ஏன் ஆபீசர், இப்போ நான் என்ன சட்டம் வேணாலும் கொண்டு வரலாம்ல மக்களுக்கு பயன்படுற மாதிரி? சார் நீங்க கொண்டு வரலாம் சார், உங்களுக்கு முழு அதிகாரம் இருக்கு. அப்படின்னா இனிமேல் வாரத்துல 3 நாள் மட்டும்தான் ஸ்கூல் காலேஜ்ல வைக்கணும். என்ன இப்படி ஒரு ரூல்ஸ் கொண்டு வரலாம்னு சொல்றாரு? அது மட்டும் இல்லாம அந்த 3 நாள்லயும் ஒரு பிடி விட்டுறணும். எதுக்கு சார் இந்த மாதிரி எல்லாம் ரூல்ஸ் கொண்டு வராங்க? இதனால மக்களுக்கு என்னங்க சார் பயன் இருக்கு? என்ன ஆபீசர் பேசிட்டு இருக்கீங்க? இப்ப ஸ்கூல் காலேஜ்ல படிக்கிறவங்க தான் நாளைக்கு நாட்டு குடிமக்களா வரப்போறவங்க. அவங்க படிக்கும் போதே மன அழுத்தத்தோட இருந்தா எப்படி நாடு முன்னேறும்? அதனாலதான் இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் கொண்டு வர போறேன். இப்படி எல்லாம் பண்ணா கல்வியோட தரம் குறைஞ்சு போயிடும் சார். அப்படின்னா ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் ஸ்கூல் காலேஜ் வச்சா மட்டும் என்ன பண்ணி சொல்ல போறாங்க? மனப்பாடம் தான் பண்ண சொல்றாங்க. அது மட்டும் பரவாயில்லையா? பிடி பீடே விடாம இருக்கனால உலக அளவுல நடக்கிற போட்டியில குறைஞ்ச அளவுல தான் வீரர்கள் போய் கலந்துக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் அதை மாத்தணும். விடுங்க சார், அப்படிதான் பரவாயில்ல நிலமா இருக்கிறத எல்லாத்தையும் கிரௌண்டா மாத்தி விட்டுருவோம். இது நல்ல ஐடியாவா இருக்கு. எல்லாத்துக்கும் தனித்தனியா கிரவுண்ட் கட்டி விட்டுட்டா வீட்டுல இருக்கிறப்ப நல்லா போய் விளையாண்டு நல்லா போட்டிகளை கலந்துக்குவாங்க. நல்ல ஐடியாவா இருக்கு. அதை அடுத்து ப்ராசஸ் பண்ணுவோம்.